வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் பால் திரிஞ்சு போயிடுச்சு. அதாவது காய்ச்சும் போது பால் கெட்டு போயிட்டு இது மாதிரி திரிஞ்சு போயிடும். அந்த பாலை நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் நம்ம கீழே ஊற்றிடுவோம். ஆனால் இதில் சூப்பரான குவாலிட்டியாக ரொம்ப ஈஸியாக பன்னீர் செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பன்னீர். இதுக்கு நான் அந்த திரிஞ்சு போன பாலை வடிகட்ட போகிறேன். எப்படின்னா, கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஒயிட் காட்டன் துணி போட்டு நம்ம இந்த பாலை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் சூடாகவே செய்யலாம். அந்த சூடு இருக்கும் போது தான் அது உங்களுக்கு நல்லா அந்த ஷேஃபுக்கு வரும். இப்போ அப்படியே நல்லா எல்லாத்தையும் ஊற்றிட்டு வடிகட்டிட்டேன். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த துணியை அப்படியே மேலே அப்படியே எடுத்து நல்லா டைட்டாக தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சலசலன்னு இருக்காது. நல்லா பன்னீர் சேஃப்க்கு வந்துடும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிழிஞ்சிட்டு இந்த வாட்டர் அப்படியே கீழே ஃபில்ட்ரு ஆகிட்டு, இது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்பாத்தி பண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த வாட்டர் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பன்னீரை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி இந்த வாட்டர்லாம் நம்ம எடுத்துடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க. 1 மணி நேரம் நம்ம அப்படியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வச்சிடணும். கரெக்டாக 1 மணி நேரம் அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பன்னீர் கிடச்சிருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, ஒரே ஒரு பாக்கெட்டில் இந்த பால் பாக்கெட்லாம் செஞ்சதுக்கு பாருங்கள் எவ்வளோ பன்னீர் கிடைக்கிது. நம்ம கடையில் போய் நிறைய காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி திரிஞ்சு போச்சு. இல்லைனா நல்ல பாலில் கூட நம்ம லெமன் சேர்த்து இந்த பன்னீர் செஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம பன்னீர் டிஷ்ஷு, பன்னீர் ஃப்ரை, பன்னீர் ஃபுர்ஜி அப்படின்ட்டு நிறைய செய்யலாம். ஒரு 2 மணி நேரம் ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரி உதிராமல் வரும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுற பாருங்கள். நம்மளுக்கு இந்த ஆற நம்மளுக்கு பன்னீர் நல்லா ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி ஜம்ப் ஆகணும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பரான பன்னீர் கிடைக்கிது. இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக நம்மளுக்கு பன்னீர் உதிராமல் சூப்பராகிடும். இதை வச்சு நம்ம பன்னீர் டிஷ் எல்லாமே செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.